Hi friends, welcome to our channel. First select the working directory specified folder. New template open பண்ணிங்க. Use default template எடுத்து விட்டுக்குங்க. File name கொடுத்துக்குங்க. இப்போ mm select பண்ணிக்குங்க. இப்போ extrude command போங்க. Placement, define, sketch plane select பண்ணிக்குங்க. Sketch பண்ணுங்க. இப்போ rectangle draw பண்ணுங்க. Dimension பண்ணிக்கோங்க. இப்போ unwanted edges delete பண்ணிடுங்க. delete செக்மெண்ட் மூலமா unwanted edges delete பண்ணிக்கோங்க. இப்போ ஈக்குவல் கொடுத்துங்க. ஒரு edgesம் கண்ட்ரோல் பிடிச்சிட்டு another edgesம் செலக்ட் பண்ணிங்கன்னா ஈக்குவல் ஆயிரும். இப்போ ஓகே கொடுத்துக்குங்க. இப்போ டெப்த் கொடுத்துக்குங்க. சிமெட்ரி பண்ணிக்கோங்க. ஓகே, ஐசோமெட்ரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ ரவுண்டு கமாண்ட் போங்க. இப்போ ரேடியஸ் சைஸ் கொடுத்துக்குங்க. செலக்ட் பண்ணுங்கள் எட்ஜஸை. அனதர் எட்ஜஸ் கண்ட்ரோல் மூலமாக செலக்ட் பண்ணுங்கள். ஓகே கொடுங்க. இப்போ எக்ஸ்ட்ரூட் போங்க. பிளேஸ்மெண்ட்டு, டிஃபைன், ஸ்கெட்ச் பிளேன் செலக்ட் பண்ணிட்டு ஸ்கெட்ச் ட்ரா பண்ணுங்கள். கான்சென்ட்ரிக் சர்க்கிள் மூலிமா மேலே உள்ள ரேடியஸை செலக்ட் பண்ணிங்கன்னா கான்சென்ட்ரிக் எடுத்துக்கணும். இப்போ சர்க்கிள் ட்ரா பண்ணுங்கள். தேவையான சைஸஸ் இப்போ டைமென்ஷன் கொடுத்துக்குங்க. இப்போ டெப்த் கொடுத்துக்குங்க. இப்போ ப்ரொஃபைல் ட்ரிப்புக்கு போங்க. ப்ரொஃபைல் ட்ரிப்பில் போயிட்டு பிளேன் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ ரெஃபரன்ஸ் கொடுத்துக்குங்க. இப்போ ஸ்கெட்சு ட்ரா பண்ணுங்கள். ஓகே கொடுத்துங்க. இப்போ டெப்த்து கொடுத்துக்குங்க. சைஸ் ஆஃப் தி ரிப்பு ஐசோமெட்ரிக் சேஞ்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, இப்போ பிளேனை ஆஃப் பண்ணிடுங்க. ஷேடட் வித் எட்ஜஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜாமெட்ரி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வியூஸ் போயிட்டு அப்பீரியன்ஸு, மோர் அப்பீரியன்ஸு, கலர் வீலில் போயிட்டு தேவையான கலரை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, சேவ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.